இப்போ மதிக்கும் விதிக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, விதிங்கிறது மழை பெய்யுறது, ம். மதிங்கிறது அதில் நனையாம நம்ம கொடையை எடுத்துக்கிட்டு போகிறது. ஆ. மழையை நம்மளால் தடுக்க முடியாது, ம். வேணும்னா மழையில் நனையாம கொடையை எடுத்துகிட்டு போகலாம். ம். அந்த மாதிரி தாக்கத்தை என்னால் தடுத்தாலாம் நிறுத்த முடியாது, நான் கடவுள் கிடையாது. ஆனால் அதில் வந்து நான் பண்ணின ஒரு ஆத்ம தியான நிலைனால, நான் பண்ண இருக்கிற ஆத்ம தியானனால இந்த மக்களுக்கு வர இருக்கிற பாதிப்புகள் குறையுங்கிறது எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி. ஓகே சார். நான் மக்களுக்கு நல்லது பண்ணிட்டேன். ம். புரியுதா உங்களுக்கு? நான் 9 மணி நேரம் தண்ணி இல்லாமல் உணவு இல்லாமல் பூமிக்குள்ளே நான் இருந்து பண்ணினேன். அப்படி ஏன் இதை பர்டிகுலராக பூமிக்குள்ளே தான் இருந்து பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமியிலிருந்து தான் தங்கம் எடுக்கப்படுது, ஆமா. இந்த பூமியிலிருந்து தான் வைரம் எடுக்கப்படுது, இந்த பூமியிலிருந்து தான் குடிநீர் எடுக்கப்படுது, பெட்ரோல், டீசல், நெல், இன்னமும் உணவு தானிய பொருள்கள், 1 உயிர், 2 உயிர், 3 உயிர், 4 உயிர், 5 உயிர், 6 உயிர், அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த பூமியிலிருந்து தான் எல்லாமே கிடைக்குது. கண்டிப்பா. அப்போ இந்த பூமிக்குள்ளே இருந்து தான் அதீத அலாதித சக்திகளும் கிடைக்குது. சரிங்களா? அதனால தான் நம்ம ஒரு 7 அடி குழி நோண்டி 7க்கு 7 அகலம் பண்ணி ம். அதுக்குள்ளே 9 மணி நேரம் இருந்து தியான நிலை பண்ணியிருக்கிறோம். அதை விரைவாக படம் பிடிச்சிருக்கிறோம், அதை காணொலியை வெளியிட இருக்கிறோம். இது எதுக்காக பண்ணினதுன்னா, மக்களுடைய நலன் கருதி மக்கள் நல்லா இருக்கணும், இந்த பேரிடில் இருந்தும் இந்த பேராபத்தில் இருந்தும் இவங்களை காத்து நிற்கணும். இவங்கனால தானே இன்றைக்கி நம்ம வசதி வாய்ப்பாக இருக்கிறோம், வளர்ந்து இருக்கிறோம், பிஸியாக இருக்கிறோம். அப்போ இவங்களுக்கு ஏதாவது நம்ம நல்லது செய்யணுமேங்கிறதுக்காக பொதுநல நோக்கம், ஓகே. இதில் சுயநலம் இல்லாமல் பொதுநலத்திற்காக இதை பண்ணியிருக்கோம்.